நடிகர் துல்கர் சல்மான் நிறைய வெற்றி படங்கள குடுத்துட்டு வந்தாலும், ஒரு சில படங்கள்ல அவருடைய கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட, படம் ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாரியான விமர்சனங்கள பெர்றது வழக்கமா இருக்கு. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்புல காந்தாங்கிற திரைப்படம் கலவையான விமர்சனங்கள பெற்றுச்சு. இருந்தாலும் வணிக ரீதியா வெற்றி பெற்றதா தெரியுது. இப்ப வந்துட்டு ஐ அம் கேம் திரைப்படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாம 2 தெலுங்கு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான ஒப்பந்தமும் போட்டிருக்காரு. இந்த நிலையில ஒரு இன்டர்வியூல வந்துட்டு துல்கர் வந்து நான் ஹிந்தி சினிமாக்கு அறிமுகமான காலகட்டத்தில எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பாலிவுட் படப்பிடிப்பு தளத்துக்கு 2 பேர மட்டும் தான் நான் கூட்டிட்டு போவேன். ஆனா, அங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர கூட நான் தேடணும். அதனால படப்பிடிப்பு தளத்துக்குள்ளேயே வந்துட்டு நடந்துகிட்டே இருப்போம். அதோட மானிட்டருக்கு பக்கத்தில போய் உட்காரலாமா அப்படின்னு பார்த்தா, அங்க கூட இடம் கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் இருந்தது. சொகுசு கார்ல தன் கூட ஒரு படையவே அழைத்து வரவங்கள தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. நானும் பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிற மாயைய உருவாக்க இதையெல்லாம் செய்ததால தான் நாற்காலி கிடைக்கும் அப்படிங்கிற மாரியான எண்ணமே எனக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த மாதிரி தான் அங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமீபத்தில ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இத பார்த்து தென்னிந்திய சினிமால நல்ல வணிகத்த வைத்திருக்கக்கூடிய ஒரு துல்கர் சல்மானுக்கே பாலிவுட்ல இதுதான் நிலைமையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க.